ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங். நான் எங்கள் அம்மாவை வர சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு கேட்கலா, இன்னைக்கு அந்த சுபி பையலுக்கும் ஜெகனுக்கும் அஜய்க்கும் அடி போட்டு மாத்திடுவாவ. என்னைக்கு அவனோட டீச்சரை சேர்ந்து அடிப்பாவ. இன்னைக்கு அவனை வீட்டுல இருந்து ஆள் வந்து அடிக்கிறது என்ன பார்க்கணும். எந்த நேரமும் என்ன வம்பளுத்து நடக்குது. நீங்களும் அதை பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். முட்டை போட்டா ஏன் அப்படி நிக்க? முட்டை போண்டா உங்க ஒப்பேன். அவரை வேற ஞாபகப்படுத்தாத. ஜெகன் ஏன் சீக்கு வந்த கோழி போல நிக்க பயமா இருக்குல்ல. சுபிக்கு அம்மா வந்தா கொள்ளலாம். எனக்கு அம்மா வரவே வேண்டாம். எங்க அப்பா வந்தாலே போதும். இருந்தாலும் எங்க அம்மா தானே வரும். வீட்டுக்குள்ள தூக்கி போட்டு சாத்தினாலாவது அதெல்லாம் நான் தொடச்சி போட்டுருவேன். எங்க அம்மாக்கு எங்க இன்னும் கிடையாது. இந்த ஸ்கூலுக்கு வந்து குட்டியில முன்னாடி வச்சு தூக்கி போட்டு சாத்திடும். வானமே பெய்யும். நம்ம வேற பிஸ்தா பருப்பு போல நடப்போம். உனக்கு பப்பா வேக வைக்கதான் உங்க அம்மா வருது. எனக்கு ஜாலிப்பா, எங்க அம்மா வர. எங்க அம்மா என்ன ஒண்ணும் சொல்லாது. ஆமா லே அஜே, உனக்கு யாரு வர போறா தெரியல. நான் 2 ஏட்டையும் சொன்னேன். 2 பேரும் ஒரு பதிலும் சொல்லல. அநேகமா வரமாட்டாவன்னு நினைக்கேன். வரலன்னா ஜாலி தான். வந்தா நீ காலி தான். அப்பு கிளாஸ்ல தான் குட்டியில கிட்ட இருக்கேன்னு பார்த்தா இங்க வந்து மேல குட்டியில கூட இருப்ப. வேற அப்பு நிக்கிறது பதிலா அம்மு நிச்சிடலாம். சாரு தான் சொன்னாரு, உங்க கூட இருக்க கூடாது, கேர்ள்ஸ் கூட தான் இருக்கணும்னு. உங்க கூட சேர்ந்தா நான் கெட்டு போயிருவேன்னு சொன்னாரு. ஆமா, போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருல, அப்பதான் கெட்டு போக மாட்டேன். ஆமா அப்பு, ஓடி போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து கெட்டு போயிடாத. உன்ட சார் கிளாஸ்ல தானே குட்டியில கூட இருக்க சொன்னாரு. நீ என்ன வெளியில வந்து குட்டியில கூட இருக்க? நீ என்னல குட்டியில இடையில சொல்லிட்டு இருக்க? நாங்க நாட்டு குட்டியா மாட்டு குட்டியா? சனியன் ஜகடா வாய தந்தாச்சு. லே கொஞ்சமாவது உங்களுக்கு பயம் இருக்கால? எட்டி சனனி, அவன பார்த்தா பயப்படுவ போல எட்டி இருக்கு. நாங்களாவது பயப்படுவதாவது. ஆடுல ஆடு, கொஞ்ச நேரம் கழிஞ்ச உனக்கு தெரியும். சரிங்க படிப்பாளி மேடம். ஏ ஜனனி கிட்ட அப்படி பேசாதல. அடிச்சிருவாம்ல. சுபி லே அவன் என்ன அடிச்சு போடுவானாம்ல. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு தெரியுமா? அவன் சொன்னதை கேட்டு அவனே கூட உள்ள குட்டியை நினைச்சிருக்காள். ஏட்டி 2 பேரும் வாய மூடு கட்டி. ஃபர்ஸ்ட் உன் கிட்ட இருக்கவங்கள்ட்ட வாய மூட சொல்லு. ஃபர்ஸ்ட் நீ வாய மூடுவோம். வாயம் அப்படிதான் இருக்கு. லே அப்பு அடிச்சிருவியால? எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு காலெல்லாம் எப்படி நடந்துதுன்னு. ஒண்ணுக்கு வேற வருது. நான் பாத்ரூம் வர போயிட்டு வரட்டா? அடுத்த அடி. பெஸ்ட் காமெடி இந்த இயர் அவார்டு கோஸ் டு மிஸ்டர் அப்பு. என்னல நக்கல் பண்ணுதியா? நக்கல் இல்ல விக்கல். உடம்பு பூரா கொழுப்பு. ஆமா, இட்லி கடை ஆயா, உங்க கடையில உள்ள இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டு தான் உடம்பு உள்ள கொழுப்பா இருக்கு. கொஞ்சம் கழியட்டல, உனக்கு தெரியும். லே அப்பு பொறுமையாரு. இவன் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல அடி வாங்கறத பார்த்து நம்ம சிரிக்கலாம். என்னடி நானும் பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்ச நேரமா. பேரண்ட்ஸ் மீட்டிங் வரட்டுன்னு அடிச்சு மூஞ்செல்லாம் பூரா விட்டுருவேன். சுபி டென்ஷன் ஆகாத, கூல். லே நம்ம வீட்ல உள்ள ஜென்மங்களை நம்ப முடியாது. இவ்வளவு முன்னாடி போட்டு அடிச்சு போடுவாள்வ. ஆமல அப்புறம் கேவலப்பட்டு மானம் எல்லாம் போயிரும். உங்களுக்கு அதுல மானம் இருந்தால கப்பல் ஏறி போகும். அவள சும்மா இருக்க சொல்லுங்க. எதை எடுத்து அடிப்பேன்னு தெரியாது. அடி போற மாதிரி கிளிப்பல நீ. கிழிச்சோன்னா தொங்க விட்டுறாண்டி. அதையும் தானே பார்க்கணும். உன்னை கிழிச்சுன்னு கொஞ்ச நேரத்தை தொங்க விடாது. லே வாங்கல போவோம். இனி இதே போல பேசிட்டு இருந்தா எனக்கு கோவம் வந்து அடிச்சுவேன். லே அவனை கூட்டிட்டு போங்களே. எம்மா மங்கம்மா, உன்னை நான் பிறவு வச்சிருக்கேன். போங்கல. புள்ள பூச்சியெல்லாம் நம்மள பேசுது. லே நம்ம கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ. போவான் எவன் கேப்பான். அடுத்து யாரு? நாங்க தான் சார். யாரு? 3 கூமூட்டையலா? அந்த 3 கூமூட்டையிலும் சேர்ந்து உள்ள வாங்க. லேய் நீங்க 2 இந்த சைடு ஒதுங்கி நில்லுங்க. சுபின், வீட்ல இருந்து யார் வந்திருக்கா? சார், நான் எங்க அம்மா வர சொன்னேன். எங்க அம்மா வீட்ல வச்சு வாரேன்னு சொல்லுச்சு. இப்ப எங்க அப்பா வந்திருக்காரு. ஓ, இப்போ உங்க அப்பா வந்ததுதான் உனக்கு கஷ்டமா இருக்கோ? ஆமா சார். ஆமாவா? வர சொல்ல இங்க. ஐயோ இப்பமே வெடிக்காரே. அவரு வேற இதோட
வெடியோட வெடிப்பாரு. நம்ம ஜாலியை முடிச்சு விட்டுருவா இன்னைக்கு. அப்பா உள்ள வாங்க. வணக்கம் சார். சார் உங்களை எங்ககிட்ட ஏதாவது கேட்கணுமா? என்ன கேட்க சார், இவன் படிக்கானா அப்படிதான் கேட்கணும். ஆனா உங்கள்கிட்ட எங்களுக்கு நிறைய சொல்லணும் சார். போட்டாரா நங்கூரத்தை? இவரு வீட்டிலே சாமி வந்தது போல ஆடுவாரு, இதுல இங்க என்ன ஆட போறாரோ? என்ன சார் சொல்லுங்க. சார் உங்க வீட்டுல ஆடு மாடு அது போல ஏதாவது நிக்கா? ஆமா சார், ஆடு மாடெல்லாம் நிறைய நிக்கி. விவசாய தோட்டம்லாம் இருக்கா? ஆமா சார் நிறைய இருக்கு. ஆள் வச்சா சார் வேலை பார்ப்பீங்க? ஆமா சார், தேவைப்பட்ட ஆள் வச்சு வேலை செய்வோம். எதுக்கு இவரு இதெல்லாம் கேட்காரு? ஏன் சார்? எதுக்கு சார் இவனை ஃபீஸ் கட்டி ஸ்கூலுக்கு கொடுத்திய? அங்க வேலை செய்யறதுக்கு பதிலா இவனை விடுங்க, ஃப்ரீயா வேலை செய்து தருவான். இவன் ஆடு மாடு மேய்க்கிறது தான் லாய்க்கு, படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல. ஐயோ இவருக்கு மூஞ்சி வேற கொடூரமா மாறிட்டு அல்லனாலுமே பார்க்க சைக்காது. என்ன சார் சொல்லுதிய? படிக்க மாட்டானா? சார் படிக்காட்டா கூட படிக்க வச்சு தேத்தி எடுத்துடலாம். இவனுங்க அட்டகாசம் இருக்கே. ஆமா, அப்படி என்ன செய்ய இவன்? இவன் மட்டும் இல்ல, இன்னும் இவன 3 இருந்தா அதான் இவன 3 ஜாத்தி எடுத்துரு. இவன செய்ய அட்டகாசம் இருக்கே. கிளம்பியும் வா திறந்தாச்சு. லே சுபிக்கு அப்பா கம்ப்ளைண்ட் சொல்லணும்னு இவ்வளோ கோவப்படுகாரு. கம்ப்ளைண்ட் எல்லாம் சொன்னாருன்னா இன்னைக்கு சுபின்னு செத்தான். அம்மா இவன் அவங்க அம்மா வரன்னு சொன்னா அவங்க அப்பா வந்திருக்கு. அங்கதான் சுபினுக்கு ஆப்பு வந்து. ஐயோ இந்த ஜனனி குட்டி பார்த்துன்னு என்ன சிரிச்சே கொண்டுரும். சார் நான் மேக்ஸ் எடுக்கேன். நான் ஒரு தடவை ஒரு எக்ஸாம்ல ஃபார்முலா எழுத சொன்னேன். உங்க மகன் என்ன எழுதி வச்சான்னு தெரியுமா? ஃபார்முலான்னு எழுதி வச்சான். சார் நீங்க ஃபார்முலா தானே எழுத சொன்னீங்க. சார் நான் மேக்ஸ்ல உள்ள ஃபார்முலா எழுத சொன்னேன். அவன் ஃபார்முலான்னு இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்கான். அதுலயே ஸ்பெல்லிங் தப்பா எழுதி வச்சிருக்கான். சார் அன்னைக்கு பிரேயர் நடந்துட்டு இருந்து இவன 3 நேரம் பின்னாடி இருந்து ஒரே சிரியா இருந்து பிரேயர் முடிஞ்ச பிறகு எதுக்குடா சிரிச்சீங்கன்னு கேட்டா ஒண்ணு இல்லன்னு சொன்னானுங்க. பிறகு அடிச்சு கேட்ட பிறகு உங்க மகனுக்கு ஒரு சந்தேகமா. என்ன சந்தேகம் டீச்சர்? பிரேயர்ல உறுதிமொழி சொன்னாங்க. அதுல இந்தியா என் நாடு, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் வந்து அதுக்கு இவன்கிட்ட கேட்டிருக்கான், இந்தியால பிறந்தவங்க என் உடன் பிறந்தவங்கன்னா அப்ப யார நான் கல்யாணம் பண்ணக்குன்னு கேட்டிருக்கான். அத சொல்லிட்டு 3 பேரும் நின்னுட்டு ஒரே சிரிப்பு பிரேயர்ல. யா நான் சரியா தானே கேட்டேன், உங்களுக்கு பதில் சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டு எதுக்கு என்ன திட்டுதியா? அவங்களும் வாயில வரதெல்லாம் சொல்லுவானோ, நம்ம ஒரு புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்டா நம்மள முட்டாளுன்னு சொல்லுது. லே உன இப்பவுமே பெண்ணு கட்டுக்கு கவலையால? இல்லப்பா நான் சந்தேகத்தான் கேட்டேன். உன சந்தேகத்தை நான் இன்னையோட தீக்கலாம்ல. சார் இதோட முடிஞ்சு நினைக்காது, இன்னும் உண்டு. இன்னுமாடா வச்சிருக்கிய? இன்னல அனுமானுக வாழ போல போகுது. ஏய் இப்ப சொல்லதெல்லாம் கேட்டு வச்சுக்கோ, ஏன்னா நம்ம வீட்டுல இருந்து வரும்போது இதே கம்ப்ளைண்ட் தான் ஓட போகுது. சார் அன்னைக்கு உண்மை ஹெட் மாஸ்டர் கதவுல போயிட்டு சொட்டை ரூம்னு எழுதி வச்சுட்டு வந்திருக்கான். அவரு எங்களை பிடிச்சு திட்டியாரு, பிள்ளையில இந்த கவனத்திலேயே பாக்குதியான்னு. அதான் இந்த சொட்டை சொல்லுது. அன்னைக்கு அங்க சொட்டை ரூம்ல எழுதும் போது இவளுக்கு ஒரு பாயசத்தை போட்டிருக்க வேண்டியது. சொட்டைங்க வாய வச்சுட்டு சும்மா இருக்கானா? சார் முடிஞ்சுதா சார், எனக்கு தலையெல்லாம் சுத்துது. அப்ப இவனால மேய்க்க எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். சார் இதே கம்ப்ளைண்ட் தான் இவனுக்கும் சொல்லணும். சொல்லி சொல்லி எங்களுக்கு வாயெல்லாம் வலிக்கு. லே உங்களை வீட்ல இருந்து யாரெல்லாம் வந்திருக்கா? சார் எங்க வீட்ல இருந்து யாரும் இன்னும் வரல சார். யாரும் வரலையா? சரி அத பிறகு பாத்துக்கலாம். லே ஜெகன் உன் வீட்ல இருந்து யார் வந்திருக்கா? எங்க அம்மா சார். சரி உங்க அம்மா உள்ள கூப்பிடு. ஐயோ கடவுளே. அம்மா இங்க வாங்க. வணக்கம் டீச்சர். வணக்கம் சார். வணக்கம் அம்மா. வணக்கம். என் பையன் எப்படி படிக்கான் டீச்சர்? புக்கை வச்சுதான் படிக்கான். வாய மூடிட்டுல யாருக்கும் அடங்காதுவ போல இருக்கு. இந்த கிழவிக்கு பாம்பு காது போல இருக்கு. சரி உங்க 3 பேருக்கும் சேர்த்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தான் உங்க 3 பேரு பேரண்ட்ஸே வர சொன்னது. ஆனா இது இன்னும் 3 பேர் பேர்ல மட்டும் உள்ள கம்ப்ளைண்ட்ல பொதுவா வர கம்ப்ளைண்ட் தான். பாய்ஸ் பாத்ரூம் உள்ள பைப் உடைச்சிருக்காங்க. அது யார் உடைச்சதுன்னு யாருமே சொல்ல மாட்டேங்காங்க. அன்னைக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் தான் வச்சோம், 9th 10th 11th 12th.
அதனால இந்த 4 கிளாஸ்ல ஒரு பையன் தான் செய்திருக்கான். ஆனா அது யார் செய்தாங்கன்னு ஒத்துக்கிடவே மாட்டிக்காங்க. அதனால இப்போ நாங்க மொத்தமா ஃபைன் போட்டு விட்டுருக்கோம். ஃபைனா ஒரு பையனுக்கு 700 ரூபா வச்சு. அது யாரு உடைச்சாங்களோ நீங்க அவங்கள்ட்ட தானே மேம் கேட்கணும். அதுக்கு யாருன்னு சொல்ல மாட்டிக்காங்களே. சரி, இப்ப நாங்க உங்க பசங்களே ஃபைன் போட மாட்டோம். ஆனா யார் உடைச்சான்னு சொல்லணும். என்ன டீச்சர், ஒரு 100 ரூபா ஆகுமா அந்த பைப்புக்கு விலை? இங்க எத்தனை பிள்ளைங்க படிக்குது, அதுல ஒருத்தனுக்கு அப்பாவாவது பிளம்பரா இருப்பார்ல, அவரு அதை மாட்டி தர போறாரு. இதுக்கு 700 ரூபா ஒரு பிள்ளைல கலெக்ஷனா? அப்ப உங்க ஸ்கூலுக்கு இதுல 800 ரூபா கிடைக்கும் டீச்சர். இது நாங்க பணத்துக்காக வாங்கலாமா ஃபைனு? பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்துக்காக தான். யாருமே சொல்ல மாட்டேங்காங்க யாரு உடைச்சான்னு. இருந்தாலும் 700 ரூபா ரொம்ப அதிகம் இல்ல டீச்சர்? ஏய், உங்க அம்மா என்னல பாயிண்டா பேசுது. எங்க அப்பாவும் பாறாங்கல்ல எடுத்து விழுங்கின போல நிக்க. 700 ரூபாலாம் நான் தர மாட்டேன். அது எங்களுக்கு தெரியாது. ஹெட் மாஸ்டர் ஃபீஸோட சேர்த்து போட சொல்லியாச்சு. சரி, இது பொதுவான உள்ள கம்ப்ளைண்ட் சொல்லியாச்சு. இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. இன்னுமா? இதுக்கே தகுந்து போனா எப்படி? நாங்க டெய்லி உங்க பசங்களால சித்திரவதைப்பட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்க பையனோட பேரண்ட் எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவங்க 3 நேரம் பாத்ரூம்ல நின்றுட்டு அந்த பையன் மாதிரி போகும்போது வாரியல்ல இருந்து ஈக்கில் எடுத்து அடிச்சிருக்காங்க. இந்த பிள்ளைல அழுத்திட்டு வீட்டுல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. என்னது, சின்ன பிள்ளைல அடிச்சானுங்களா? ஏம்மா சும்மா விளையாட்டுக்குமா. என்னது, வாரியல்ல உள்ள ஈக்கில் எடுத்து பிள்ளைல அடிச்சு விளையாடுனியா நீ? கிளாஸ்ல உள்ள பொம்பளை பிள்ளைகிட்ட எல்லார்ட்டையும் சண்டையை போறானுவ. பிள்ளைல ஏதாவது வச்சிருந்தா திருடி சாப்பிடுவானுவ. திருடி சாப்பிடுவானுவலா? உனக்கு அவ்வளோத்தையும் வீட்டுல ஒண்ணு வாங்கி வைக்கலாம்ல? சார் கத்தாதீங்க சார், வீட்டுல கூட்டிட்டு போய் கத்துங்க சார். நீங்க சும்மா இருங்க. இவனெல்லாம் நம்மளால தான் ஒன்றும் செய்ய முடியல. அவராது பேசட்டும் சார். அது போல என் பேரு மணி. உங்க பையன் எனக்கு வச்சிருக்க பேர் என்னன்னு தெரியுமா? ஃபயர் மணி. பிள்ளைங்களுக்கு பட்ட பேரு, சாருக்கும் டீச்சருக்கும் பட்ட பேரு. ஹெட் மாஸ்டரை சொட்டேன்னு சொல்லுது. பாத்ரூம்ல போய் அசிங்கமா எழுதி போடுகான்வேன். இதுக்கானதுன்னு சின்ன பிள்ளைல அடிக்கான்வேன். சார், எங்களால உங்க பிள்ளைங்களை தண்டிக்க முடியல. மீறி நாங்க அடிச்சா நீங்க எங்கள்கிட்ட சண்டை போடுவிய. உங்க பிள்ளைல என்ன செய்யன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த ஒரு வருஷம் படிக்க வச்சுட்டு அடுத்த வருஷம் டிசியை வாங்கிட்டு போயிருங்க. சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். யாரு, ஜனனி அம்மாவா? ஆமா சார். உங்க பிள்ளைய பத்தி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. நல்லா படிக்கா, நல்ல பிள்ளை. பிள்ளையா இருந்தா இப்படி இருக்கணும். ஜனனிய பார்த்து படிங்கல. ஜனனி, நீ சொல்லுமா இவன கிளாஸ்ல பண்ண அட்டகாசத்தை? ஆமா மாமா, இவன் ரொம்ப சேட்டை பண்ணுங்க ஸ்கூல்ல. என்கிட்ட எல்லாம் எந்த நேரமும் சண்டை தான் வருவான். அது மட்டும் இல்லாம சின்ன பிள்ளைங்களை எல்லாம் நல்லா அடிக்கான். நீ செத்தடி, நீ என் கையில கிடைச்சேன்னா பாருங்க மாமா, இப்ப கூட நான் இவ்வளவு சொன்னேன்னு என்ன முறைச்சு நிக்கான். என்னது முறைக்கானா? எப்பா அடிக்காதப்பா. இதனாலதான் உனக்கு உங்க அம்மா வான்னு கூப்பிட்டியா? நீ வாழ உன்னை சாவடிக்கேன். ஏட்டி ஜனனி, நீ செத்த